காரசாரமான பூண்டு சட்னி, இட்லி, தோசை, சப்பாத்தி, லெமன் ரைஸ், தயிர் சாதம்னு எல்லாத்துக்கூடயும் வந்து அட்டகாசமான சைட் டிஷ்ஷாக இருக்கும். டிராவல் பண்ணுறவங்க தாராளமாக செஞ்சு எடுத்துகிட்டு போகலாம். நல்லெண்ணெயில் செய்கிறதுனால 4 நாள் வரைக்கும் கெட்டு போகாமல் இருக்கும். சுகர், பிபி, வெயிட் லாஸ்க்குன்னு ஏகப்பட்ட பெனிஃபிட் இருக்குது பூண்டில். எப்படி செய்யணும்னு சொல்லி பார்க்கலாங்களா? பேனில் கொஞ்சமாக எண்ணெய் விட்டு காஞ்சதும் 20 பல்லு தோலை உரிச்ச பூண்டு, இது கூடவே 10 சின்ன வெங்காயம் போட்டு வணக்கிக்கோங்க. இது கூட காரத்துக்கு தேவையான அளவு வரமிளகா. இந்த சட்னி கொஞ்சம் வந்து காரமாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும். சின்ன நெல்லிக்காய் அளவு புளி, கருவேப்பிலையெல்லாம் போட்டு நல்லா வணங்கினோன்னே மிக்சர் ஜாருக்கு மாற்றி தேவையான அளவு உப்பு, தண்ணி ஊற்றி ஃபைன் பேஸ்ட் அரைச்சி எடுத்து வச்சுக்கலாம். இப்போ அதே பேனில் நல்லெண்ணெய் விட்டுட்டு கடுகு, உளுத்தம்பருப்பு, கருவேப்பிலையெல்லாம் போட்டு நம்ம அரைச்சி வச்சிருக்கிறதையும் ஆட் பண்ணிவிட்டு அது கூட தேவையான அளவு தண்ணி ஊற்றி நல்லா வந்து எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு கலர் மாறதை விட 10 நிமிஷம் சிம்மில் வச்சு நல்லா குக் பண்ணி எடுத்திங்கன்னா சூப்பரான டேஸ்டான பூண்டு சட்னி ரெடி. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப நல்லாயிருக்கும். ட்ரை பண்ணிவிட்டு எப்படி வந்துட்டுறது மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். பாய்.